நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு அருமையான வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆண்டவர் மனதுருக்கமுடைய ஆண்டவர். ஏராளமான வசனங்கள் அதை குறித்து நமக்கு எழுதியிருக்கிறது. ஜனங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், அவர்களுடைய வேதனைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உள்ளம் உருகினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். அவர் வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது உள்ளம் உடைந்து போனார். மனதுருகினார் என்கிற அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்ட 4 சுவிசேஷங்களிலும் ஏராளமான முறை வருகிறது. இங்கும் அவள் மேல் மனதுருகினார் என்று நாம் வாசிக்கிறோம். அழாதே என்று சொன்னார் என்றால், ஆண்டவருடைய இருதயம் நம்மேல் எவ்வளவு பாசமாய், நம்மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று பாருங்கள். அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே வேதனையோடு அழுவது அவருக்கு பிரியமே கிடையாது. அது அவருக்கு சித்தமும் அல்ல. அழாதே என்று சொன்னார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே பல இடங்களிலும் இருந்து எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறது போல 4-5 வாலிபர்களாய் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தோம். குடும்பத்துக்குள்ளிருந்து பிரச்சனை முதலாவது. எங்களுடைய பெற்றோர் எங்களை எதிர்த்தார்கள். அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளிருந்து பிரச்சனை. கேலி கிண்டல், சகோதரர்களுடைய கேலி கிண்டல் வேறு, பரியாசமான வார்த்தைகள். 2வது, நாங்கள் இருந்த திருச்சபையிலிருந்து எங்களுக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள். பிசாசின் ஆவி பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள். போதகர்களே சொன்னார்கள். சபையிலிருந்து எங்களுக்கு எதிர்ப்பு. நாங்கள் இருந்த அந்த சின்ன கிராமத்திலிருந்து எங்களுக்கு எதிர்ப்பு. அவர்கள் எங்களை வினோதமாய் பார்த்தார்கள். ஏனால் நேற்று வரை பார்த்த வாலிபர்கள், இளைஞர்கள் இன்றைக்கென இப்படி வித்தியாசமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று எங்களை ஒரு புதுமையை பார்க்கிறது போல எங்களை பார்த்தார்கள். எல்லா இடங்களிலும் இருந்து நெருக்கு. அந்த நெருக்கத்தின் நடுவிலே நாங்கள் ஆரம்ப நாட்களிலே இந்த நெருக்கங்களிலே வரும்பொழுது எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் இரவு ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தோம். அதிகாலை வேளையிலே ஜெபத்திற்காக எழுந்து அப்படி முழங்கால் போடும் பொழுது எங்களுக்கு பக்கத்திலே ஒருவர் நின்று அழாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். மிகுந்த ஆறுதல், மிகுந்த ஆறுதல். நான் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்ட முதல் வார்த்தை அழாதே. ஆண்டவர் நம்மேல் மனதுருக்கமுடைய ஆண்டவர். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். நான் அடிக்கடி வேதத்திலே யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்களிலே கண்ணீர் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாய் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் எகிப்திலே. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், அழுகிறார்கள். வேதனை. பார்வோனுக்கு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். போதுமான வருமானம் இல்லை, போதுமான ஆகாரம் இல்லை. ஆனால் அந்த ஆட்சியாளனுக்கு, கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்து கட்டடங்களை
பிரமிடுகளை கட்டுகிறார்கள். வேதனை இஸ்ரேல் மக்களுடைய உள்ளங்களிலே. ஆனால் 430 வருஷம் கழித்து மோசேயின் இடத்திலே வனாந்திரத்திலே கர்த்தர் பேசுகிறார். மோசே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவங்களை நான் பார்த்து அவர்களுடைய பெருமூச்சை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு அன்றைக்கு தெரியுமா தெரியாதா? ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், எங்கள் பிதாக்களின் தேவன் எங்கே? எங்கள் தேவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? நாங்கள் படுற கஷ்டங்களை அவர் பார்க்கிறாரா இல்லையா? அப்படி வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வேதனைப்பட துவங்கின முதல் நாளிலிருந்தே அவர்களுடைய வேதனைகளையும் உபத்திரவங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். அதை அவர் அறிந்திருந்தார். ஏற்ற வேளை வரட்டும் என்று மோசேயினிடத்தில் அதை சொல்றார். நான் அதை பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை மனதுருக்கமுடைய தேவன் என்று பாருங்கள். அவருடைய அன்பு அளவற்றது. அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு தகப்பனை விட, தாயை விட, உற்ற சிநேகிதர்களை விட 1000 லட்சம் மடங்கு நம்மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன் அவர். அழாதே என்று அந்த அம்மாவை பார்த்தவர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா ஒரு கைம்பெண். இந்த கைம்பெண் என்கிற வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் கைம்பெண்ணாய் இருந்தாள், விதவையாய் இருந்தாள். அவளுக்கு ஆறுதலாக இருந்த அவளுடைய ஒரே மகன் வாலிப வயதிலே திடீரென்று செத்து போனார். அவளுடைய நம்பிக்கையெல்லாம் உடைந்திருக்கும். அடுத்து என் வாழ்வு எப்படி? நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற துயரத்தின் உச்ச கட்டத்திலே அந்த அம்மா, அந்த நாயின் ஊரை சேர்ந்த அந்த கைம்பெண் வேதனையோடு மகனுடைய பாடைக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறாள். ஊர்க்காரர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த இறுதி ஊர்வலத்தில் அவள் அழுது கொண்டே வருகிறாள். அவருடைய அழுகை ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. பார்த்தார், வாழ்வின் எல்லாரும் தன்னை கைவிட்ட ஒரு நிலைமையிலே கைம்பெண் அழுது கொண்டிருக்கிறார். அவர் மனம் உருகினார். அவர் மனதுருகினார். தாயை பார்த்து சொன்னார், அழாதே. வாலிபனை பார்த்து சொன்னார், எழுந்திரு என்று சொன்னார். பாடையை தொட்டு எழுந்திரு வாலிபனே என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அன்புக்குரியவர்களே, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். தாயினுடைய அழுகையை துடைத்தார். கண்ணீரை துடைத்தார். பிரியமானவர்களே, நாம் வேதனையின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் கிட்ட வந்து சொல்லுகிற வார்த்தை, அழாதே. பல முறை நான் ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கிறேன். ஊழியத்திற்கு வந்த பிறகு நான் அரசு பள்ளியிலே ஆசிரியராய் வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்த அந்த காலங்களிலே உபத்திரவங்கள் வந்தது. கிராமங்களுக்கு செல்லும் பொழுது அடித்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அழும் பொழுதெல்லாம் அவர் கிட்ட வந்து சொல்லுகிற வார்த்தை, அழாதே. பச்சை மரத்திற்கே இதை செய்வார்களானால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று கேட்டார். நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன்.
நம்முடைய அழுகையை மாற்றுகிற தெய்வம். நம்முடைய வேதனைகளில் இருந்து நம்மை சுகம் கொடுத்து ஆறுதல் படுத்துகிறது. பிரியமானவர்களே, வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களோ, மிகுந்த ஒரு இழப்பிலே அடுத்து நான் என்ன செய்வேன் என்கிற வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலே ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே பிறந்த ஒரு கிளி ஜோசியக்காரர், வறுமை, மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். வறுமையிலும் வேதனையிலும் அந்த கிளி ஜோசியத்திலிருந்து வருகிற குறைந்த அந்த பைசாவிலே வாழ்க்கை நடத்தினார். ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. பசியோடு வேதனையோடு ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கிளி ஜோசியத்தும் பார்க்க கடை விரித்து உட்கார்ந்திருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிற ஒரு மனிதர் அந்த பகுதியிலே வந்து தெருவிலே நின்று கத்தி, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இந்த மனுஷருக்கு எரிச்சலாக இருந்தது. வேதனை ஒரு பக்கம், வயிற்று பசி ஒரு பக்கம், குடும்பத்தின் வறுமை, கொடுமையான நிலைமை. இத்தனைக்கு நடுவிலும் கடவுள் உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற வார்த்தையை கேட்டபொழுது அவருக்கு கூட கொஞ்சம் எரிச்சல் வந்தது. எங்களுக்கு வேற வேலை இல்லைப்பா, வெளிநாட்டு சாமியை வச்சுக்கிட்டு நான் வரத்து வர்றாங்க. கூட்டம் கூடியது. இப்பொழுது பிரசங்கியார் இவர் கண்ணுக்கு தெரியல, உள்ள மறைந்து உள்ளே நிற்கிறார். உள்ளே இருந்து சொன்னார், வறுமையில் கோர பிடியிலே பசியோடு வந்திருக்கிறாயா சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார். தூக்கி வாரி போட்டது இந்த கிளி ஜோசியக்காரர். என்னைத்தான் சொல்கிறார், என்னை பற்றி இவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லும் பொழுது அடுத்த குடும்பமே வேதனையோடு இருக்கிறீர்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறீர்கள், உன்னை இயேசு நேசிக்கிறார் என்று சொன்ன பொழுது அவருக்கு புரிந்து விட்டது, கடவுள் என்னைத்தான் சொல்லுகிறார் என்று எழுந்து விட்டார். கூட்டத்துக்குள்ளே போய் நின்றார். செய்தியை முடித்த அந்த ஊழியக்காரர், யாருக்கெல்லாம் இந்த இயேசு தேவை, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தருகிற இயேசு யாருக்கு தேவை என்ற பொழுது முன்னால் போய் முழங்கால் போட்டார். அந்த பிரசங்கியாருக்கு இவர் யார் என்று தெரியாது, இவருக்கு பிரசங்கியார் எந்த ஊர் என்று தெரியாது. பிரசங்கியார் தலையிலே கை வைத்து ஜெபித்தார். ஒரு நிமிடம்தான். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம். வீட்டில் கோடி ரூபாய் இருந்தால் அந்த மனிதன் எப்படி தைரியமாக இருப்பான், எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பானோ அதே போன்ற ஒரு நிலைமை. இயேசு உள்ளே வந்து விட்டார். ஜெபம் முடிந்தது, மகிழ்ச்சியாக எழுந்தார். அதே பசிதான், அதே கொடுமையான வறுமைதான். ஆனாலும் இப்பொழுது அவர் நன்றாய் சாப்பிட்டது போல தைரியமாக இருக்கிறார். அவர் மனதிலே அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருக்கு ஏன் என்றே புரியலை. ஆனால் ஒன்று புரிந்தது, இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார், என் பிரச்சனையெல்லாம் அவர் மாற்றி விடுவார், என் பாவங்களையெல்லாம் அவர் மன்னித்து விட்டார் என்று அந்த நிச்சயத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தார். மனைவி பிள்ளைகள் ஆவலோடு இருந்தார்கள், பசியோடு இருக்கிறார்கள். இவர் ஏதாவது பைசா கொண்டு வருவாரா என்று பார்க்கிறார். ஆனால் அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் சொன்னார், மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், அவர் என் உள்ளத்திலே வந்துவிட்டார், நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், எனக்கு பசியே இல்லை என்று பேசிக்கொண்டே இருந்தார். மனைவிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. ஏயா, கட்டின மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் ஒருவேளை சாப்பாடு போட வழி இல்லை, இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டு வருகிறாயிற்று. மிகவும் கேவலமாய் கணவரை திட்ட ஆரம்பித்தாள்.
இதற்கு வேதனை சொல்லி பார்த்தார், கேட்கல. அவங்க நடைமுறையில் அந்த அனுபவம், அந்த வழியின் வழியாய் செல்கிறவர்களுக்குத்தான் அந்த வேதனை புரியும். வீட்டை விட்டு வெளியே வந்தார், தெருவிலே நடந்தார், இயேசுவே என்று கூப்பிட்டார். அப்பொழுது உள்ளத்திலே அவரையும் அறியாமலே ஒரு பாடல் உள்ளே இருந்து வந்தது. அந்த பாடலை அந்த மனிதர் அந்த ரோட்டில் அப்படி பாடிக்கொண்டே போகிறார். பச்சை மரம் முந்தனுக்கே பாடுகளின் வழியானால் பட்ட மரம் எங்களுக்கே பார் உலகம் என்ன செய்யும் என்று அழைத்தவரே நடத்திடுவார். பாடல் முடிந்து வீட்டுக்கு வருகிறார். மனைவி பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சாப்பாடு எப்படி வந்தது? உங்களுக்கும் சாப்பாடு இருக்கு, உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொந்தம்மா. என்ன இன்றைக்கு திடீரென்று 2 வாலிபர்கள் வந்தார்கள். பாத்திரம் நிறைய அறுசுவை உணவோடு வந்தார்கள். ஒரு விருந்து வீட்டிலே மிச்சமான உணவை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் என்று வந்தோம். உங்களை சொன்னாங்க பக்கத்தில், ஆகவே இந்த சாப்பாட்டை வாங்கி திருப்தியாய் சாப்பிடுங்கள் என்று சொல்லி போனார். அழாதே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வேதனையிலே, வியாதியிலே, கஷ்டத்திலே, நஷ்டங்களிலே, இழப்புகளிலே ஒருவேளை நீ கண்ணீரின் பாதையிலே போகிறேன் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஒரு மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். அழைத்தவரே நடத்திடுவார். பச்சை மரம் உந்தனுக்கே பாடுகளின் வழியானால் பட்டமரம் எங்களுக்கே பாருலகம் என்ன செய்யும். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. அழாதே, நீ அழாதே என்று எங்களுடைய வேதனை உபத்திரவங்கள் நேரங்களிலே எங்கள் பக்கத்திலே வந்து நின்று எங்களை ஆறுதல் படுத்தி அற்புதம் செய்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் வேதனையோடு துக்கத்தோடு தாங்கொண்ணாத இழப்புகளின் நடுவிலே நின்று ஆண்டவரே கதறிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே நீ அழாதே என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவேளை வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவரே நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த அற்புதத்தையும் செய்ய வல்லவரான நீர் ஆண்டவரே. கைம்பெண்ணுடைய அழுகையை மாற்று, மரித்த வாலிபனை உயிர்த்தெழ வைத்த ஆண்டவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை இப்பொழுதே தேவை உள்ள நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே இறங்குகிறதற்காய் நன்றி. வியாதிகள் சுகமாகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் மனதுருகி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என்னென்ன தேவைகளோடு நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக,
அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கிருபை அவர்கள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை அநேகரை நீர் தொட்டதற்காய், விடுதலை செய்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஆமென்.